என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு குறி செய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு மீடியம் டேர்ம் டார்கெட் நிஃப்டி ஒரு அடுத்த சில மாதங்களில் மேபி ஒரு ஜூன் மாதம்னு வச்சுப்போமே 27,000 வரைக்கும் போகுமா போகாதா, போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா, அதுக்கு என்னென்னலாம் நடக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டோரி ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பணத்தை பேங்க்கில் எஃப்டி போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8% வட்டி வரும் அப்படின்னு வச்சுப்போமே. 2 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 16%. 3 வருஷத்துக்கு 24%, 4 வருஷத்துக்கு 32, 5 வருஷத்துக்கு 40. நான் சொல்கிறது சிம்பிள் வட்டி சொல்கிறேன். இது வந்து லீனியர் பே ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% ரிட்டர்ன் இருக்கும் பேங்க் எஃப்டியில். ஆனால் அதே பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ப்ளஸ் 10% கொடுக்கும், அடுத்த வருஷம் மைனஸ் 20% கொடுக்கும், அடுத்த வருஷம் ப்ளஸ் 30% கொடுக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் 8% கொடுத்துருக்குமானா கொடுத்துருக்காது. ஆனால் 5 வருஷம் கழிச்சு அந்த 40% ரிட்டர்ன் அந்த எஃப்டி ரிட்டர்னோட ஒரு பெட்டரான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கும். பட் அது கேள்வி என்னன்னா, அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன். அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு எதிர்பார்த்தது. பங்குச்சந்தைகள் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. 6 மாதத்துக்கு முன்னாடி 2024 மே மாதம் பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா 5 மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்தது. அதில் முக்கியமாக வந்து மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் அண்ட் சத்தீஸ்கர். மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் ரெண்டுத்துலேயுமே ஒரு பிஜேபி வந்து ஒரு 50-50 அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆனால் ரிசல்ட் வந்தது பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஏறக்குறைய மத்திய பிரதேஷ்லலாம் 3/4 மெஜாரிட்டின்னு நினைக்கிறேன். அண்ட் ராஜஸ்தான்லேயும் நல்ல ஹியூஜ் மெஜாரிட்டியோடு வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது சத்தீஸ்கர். சத்தீஸ்கரில் அத்தனை மீடியாவுமே வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபியூ ரவுண்ட்ஸில் வந்து காங்கிரஸ் தான் லீடிங்கில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியும் போது கிராஜுவலாக ஸ்டோரி ஃபுல்லாக பிஜேபி பக்கம் திரும்பி பிஜேபி கிட்டத்தட்ட 3/4 மெஜாரிட்டின்னு நினைக்கிறேன் சத்தீஸ்கரில். ஸோ இது வந்து ஒரு பிஜேபியினுடைய மிகப்பெரிய எதிர்பாராத வெற்றி. உடனே மக்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, 2024 கண்டிப்பாக பிஜேபி தான் வரும். ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ராமாண்டா என்ன ராவணாண்டா என்ன அந்த கதை தான். என்னென்னா ஒரே கட்சி திரும்ப வந்ததுன்னா அந்த கொள்கைகள் பாலிசிஸ் வந்து எதுவும் சேஞ்சஸ் இருக்காது, அந்த நிலையான கொள்கைகள் அப்படியே தொடரும். அப்படிங்கிறதுனால இருக்கிற கட்சி திரும்ப ஆட்சிக்கு வந்தால் அது வந்து பங்குச்சந்தைக்கு ஒரு சாதகமான விஷயம். இதனால் என்ன நடந்ததுன்னா 2023 நவம்பர்லேருந்து 2024 செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 10-11 மாதம். இந்த 10-11 மாதத்தில் நிஃப்டி வந்து 19,000லேருந்து 26,000 வரைக்கும் போச்சு. நிஃப்டி 19,000லேருந்து 26,000 வரைக்கும். 19,000லேருந்து 26,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எத்தனை பர்சன்ட் ரிட்டர்ன் தெரியுங்களா? 40% ரிட்டர்ன். நிஃப்டி 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது 10-11 மாதத்தில். அந்த காலகட்டத்தில் மிட் கேப் நிஃப்டி கிட்டத்தட்ட மிட் கேப் வந்து கிட்டத்தட்ட 55-60%, ஸ்மால் கேப் 75-80% ரிட்டர்ன்லாம் கொடுத்துருக்குது ஆன் அன் ஆவரேஜ். இப்போ கேள்வி என்னென்னா, ஒரே வருஷத்தில் 40% ரிட்டர்ன் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த 3 வருஷத்துக்கு அது 0 ரிட்டர்ன் கொடுத்தாலுமே ஒட்டுமொத்தமாக 4 வருஷத்துக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா அது 40% ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இப்போ சொன்ன இல்லைங்களா, எப்படி எஃப்டியில் போட்டிங்கன்னா வருஷம் 8 அப்படி வராதிங்க. ஒரே வருஷத்தில் 40% ரிட்டர்ன் கொடுத்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 செப்டம்பர் மாதம் 26,300, 24 செப்டம்பர் போயிட்டு 25 செப்டம்பர் வந்தாச்சு. இப்போ 26 கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக போச்சு. இந்த 1.5 வருஷமாக வந்து நிஃப்டி வந்து 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இன்னொரு 1.5 வருஷத்துக்கு நிஃப்டி 0 ரிட்டர்ன் கொடுத்தாலுமே 2023 செப்டம்பருக்கு முன்னாடி முதலீடு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன் தான். ஆனால் கேள்வி என்னென்னா, இதில் எத்தனை பேர் 2023 நவம்பருக்கு முன்னாடி முதலீடு பண்ணியிருப்பாங்க? முக்கியமாக வந்து 2024 செப்டம்பர் மாதம் அந்த பீக் போச்சு இல்லைங்களா, 26,300. அப்போ முதலீடு பண்ணவங்க அதெல்லாம் என்ன ஆகுறது? அப்போ முதலீடு பண்ணியிருந்தா இப்போ ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நிஃப்டி நெகட்டிவ் ரிட்டர்னில் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு.
இதில் வந்து என்னென்னா ஒட்டுமொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 2023 நவம்பருக்கு முன்னாடி முதலீடு பண்ணவங்க இப்போ ஒன்றும் மோசம் இல்லை, பேங்க்கை விட நல்ல ரிட்டர்ன் தான் வந்திருக்குது, அவங்க தே ஆர் ஹாப்பி. ரெண்டாவது இந்த எஸ்ஐபியில் முதலீடு பண்ணவங்க கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா போன வருஷம் என்னாச்சு, ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப் அது இதுன்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு மார்க்கெட் இறங்கி நிஃப்டி 21,700 வரைக்கும் போச்சு. எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறவங்க அவங்க அந்த 21,700 போகும்போதும் கொஞ்சம் முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஸோ அலாங் த வே வந்து எல்லா லெவல்லையும் அவங்க முதலீடு பண்ணின்னு வந்திருக்கிறதுனால அவங்களோட ரிட்டர்னை வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் கேட்டிங்கன்னா 2025 ஜனவரி 1லேருந்து 2025 டிசம்பர் வரைக்கும் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக கேலண்டர் இயர் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 9-10% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ மோசம் யாருன்னா அந்த பீக்கில் முதலீடு பண்ணவங்க மட்டும்தான் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. கீழே போகும்போது வாங்கினவங்க வந்து ஒன்று அந்தளவுக்கு ஒரு மோசமான பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இது வந்து ஒரு பழங்கதை. இப்போ என்னென்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு எஃப்டி ரிட்டர்னாவது கொடுக்கணும். ஆனால் போன வருஷம் அது கொடுத்தது. போன 2025 ஜனவரிலேருந்து 2025 டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது நிஃப்டி. அதே 10% ரிட்டர்னை இந்த வருஷம் 2026 கொடுக்கணும் அப்படின்னாக்கா நிஃப்டி எங்கே போகணும்னு பாருங்கள். இந்த வருஷம் ஆரம்பத்தில் நிஃப்டி 26,000 ப்ளஸில் இருந்தது. அங்கேருந்து ஒரு 10% போட்டுக்கினீங்கனாக்கா ஒரு 2,600 பாயிண்ட்டு. 26,000லேருந்து ஒரு 2,600 பாயிண்ட் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து 28,600 போகுது. 28,600 போனால் தான் உங்களுக்கு அந்த ஒரு 10% ரிட்டர்ன். 10% ரிட்டர்ன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீடியோக்கர் ரிட்டர்ன் அப்படின்னு தான் சொல்லணும். பேங்க்கில் பணத்தை போட்டாலே ஒரு 7-8% வட்டி கிடைக்குது. 10%ன்னா ஒரு பெரிய விஷயமா? அது ஒரு ரொம்ப சாதாரணமான ரிட்டர்ன் அப்படின்னு தான் சொல்லணும். மீடியோக்கர் ரிட்டர்ன் அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸலண்ட் ரிட்டர்ன்லாம் 15-20% வந்தால் தான் எக்ஸலண்ட் ரிசல்ட்னு சொல்லணும். ஸோ அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் பர்ஃபார்மன்ஸாவது இந்த வருஷம் ரிப்பீட் ஆகும், அட்லீஸ்ட் ஒரு 10%ஆவது மேலே போகணும் அப்படின்னு பார்த்தா அது 28,600 போகணும் டிசம்பருக்குள்ளார. பட் அது போகிறதுக்கு உண்டான அறிகுறி எதுவும் இப்போதைக்கு தெரியல. முதல்ல இந்தியாவில் என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்துருவோம். கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஆக மோசமான பங்குச்சந்தையாக இருக்கிற பங்குச்சந்தை இந்திய பங்குச்சந்தை. சவுத் கொரியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் டபுள் ஆயிருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 40, 50, 60, 70%, 100% ரிட்டர்ன். ஆனால் உலகத்திலே ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஒரு மேஜர் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் தான். இதுக்கு என்ன காரணம்? இது வந்து 3 காரணங்கள் இருக்குது. காரணம் நம்பர் 1, இந்தியன் கவர்மெண்ட்டோட டாக்ஸேஷன் பாலிசி. லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டரு ஸ்டாக் மார்க்கெட்னு பார்த்தாலே உடனே ஏதாவது ஒரு டேக்ஸ் பற்றி பேசுகிறாங்க. எஸ்டிடி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு எஸ்டிடி வந்து கிட்டத்தட்ட 8 மடங்கு உயர்ந்திருக்குது கடந்த 10 வருஷத்தில். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1 மடங்கு ஏற்றி விட்டுறாங்க. இது வந்து இட் இஸ் அ ஹியூஜ். இது உலகத்தில் வந்து பெரும்பாலான நாடுகளில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த நாட்டிலையுமே எஸ்டிடின்ற ஒரு டேக்ஸே கிடையாது. உலகத்திலே இல்லாத ஒரு டேக்ஸு. இதெல்லாம் நம்ம வந்து யாரையும் குறை சொல்லக்கூடாது. இதெல்லாம் இந்த இந்த இந்தியாவில் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக மோஸ்ட் ஆஃப் த டைம் இருந்தது தமிழர்கள் தான். இதெல்லாம் பி சிதம்பரத்துடைய ஒரு புது ஃபார்முலா இந்த எஸ்டிடி அப்படின்றதெல்லாம். ஸோ அந்த எஸ்டிடின்ற டேக்ஸை கொண்டு வந்தாங்க. அது 8 மடங்கு ஏற்றி விட்டுட்டாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு, அதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொன்னாலே ஊருக்கு இலச்சம் நான் போட்டு அட்ரா அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான் ஊருக்கு இலச்சம் போட்டு தாலின்ட்டு எல்லாத்துலேயும் லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் டேக்ஸ் ஏற்றி விட்டுட்டாங்க. இது ஒரு காரணம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியா மேலே ரொம்ப அதிருப்தியாக இருக்கிறாங்க. அதனால் லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் அவங்க பங்குகளை விற்றுக்கினே வராங்க. 2018 லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கொண்டு வந்தாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 10 லட்சம் கோடின்ற அளவுக்கு இந்திய பங்குச்சந்தையில் விற்றுருக்கிறாங்க. கடந்த 25 மாதத்தில், அதாவது நான் சொல்கிறது வந்து 2024, 25, 26 ஜனவரி அந்த 25 மாத பீரியடில் பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு பங்குகளை விற்று 6.5 லட்சம் கோடி 25 மாதத்தில் விற்றுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்று இருந்தால் எப்படி பங்குச்சந்தை ஏறும்? இது வந்து 2வது. 3வது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகள். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும்
இதில் யார் சரி யார் தப்பு அப்படின்றத பற்றி நான் பேச வரல. பட் ஏதோ ஒரு காரணங்களால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு டென்ஷனான உறவு தான் இருந்துகின்னு இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து ட்ரம்ப் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் அமெரிக்கான்ற வார்த்தையை பயன்படுத்தினதை விட இந்தியான்ற வார்த்தையை பயன்படுத்தினது தான் ரொம்ப அதிகம். அவர் எப்போ பேசினாலும் இந்தியாவை பற்றி தான் பேசுகிறாரு. நம்ம ஊரில் அந்த காலத்தில் சொல்லாங்க, மேக்ஸ் வந்தாரு என்னை கண்டாலே இப்போ அவருக்கு ஆகாதுடா, என்னை கரம் வச்சு ஃபெயில் ஆக்கிட்டாரா அப்படின்வாங்க. அந்த மாதிரி கரம் வச்சு செய்கிறாரு ட்ரம்ப்பு இந்தியாவை. இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, அதனால் உங்களுக்கு கூடுதலாக 25% வரி அப்படின்னு போட்டார். ஆனால் சைனாவும் தான் ரஷ்யா கிட்டேருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்குறாங்க, அவங்களுக்குலாம் எந்த கூடுதல் வரியும் போடலை. ஆனால் நமக்கு மட்டும் 25% வரி போட்டு தாளிச்சிட்டாரு. உலகத்திலேயே அதிகபட்சமான டேரிஃபு அவர் 2 நாட்டுக்கு தான் போட்டார். ஒன்று இந்தியா, இன்னொன்று பிரேசில். பிரேசில் வந்து பக்கத்து நாடு, எப்பவுமே பக்கத்து நாடாக கூட எப்பவுமே பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் எங்கேயோ இருக்கிற இந்தியாவுக்கு போய் 50% வரி போட்டார். அதனால் நம்முடைய ஏற்றுமதிகள்லாம் பெரிய அளவு பாதிச்சது, சென்டிமெண்டலாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால் இந்திய பங்குச்சந்தைகள் வந்து ரொம்ப நாளாக வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷமாக சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தது இன்டர்னலாக கொஞ்சம் பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் ஒன்று காமிக்கிறேன். இது வந்து என்எஸ்சி சைட்லேருந்து எடுத்தேன் நான். இதில் பாருங்கள், முதல்ல இந்த கம்பெனிஸ் பற்றி பார்த்துருவோம். இதுதான் இந்தியாவில் இருக்கிற டாப் 10 கம்பெனி. ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் நம்பர் 1 கம்பெனி. அதோட வெயிட்டேஜ் வந்து 12.3%. ஐசிஐசிஐ பேங்க் 8.38, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி 8.16, இன்ஃபோசிஸ் 5% கிட்டத்தட்ட. இந்த 4 மட்டும் கூட்டி பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட 35% வந்துடும். ஹெச்டிஎஃப்சி 12, இது ஒரு 8, 20, 28, இது 3, 9, 29, இது 5, 34, கிட்டத்தட்ட 35%. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், இது 4 ஸ்டாக் மட்டுமே 35% வெயிட்டேஜ், அதாவது சராசரியாக 10% வெயிட்டேஜ் ஒரு ஸ்டாக்குக்கும் இருக்குது. அதே போல் செக்டர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 செக்டர் இருக்குது. ஆனால் இந்த 15 செக்டரில் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் மட்டும் 37%, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 11%, ஆயில் அண்ட் கேஸ் 10%. ஆயில் அண்ட் கேஸ் 10%ன்னு சொன்னாலுமே அதில் இருக்கிற மற்ற ஸ்டாக் எல்லாம் ரொம்ப மைனர் வெயிட்டேஜ் தான் இருக்கும். அதில் இருக்கிற மேஜர் ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் தான். ஸோ இப்போ இங்கே 4 ஸ்டாக் பார்த்துட்டோம், இங்கே 3 செக்டர் பார்த்துட்டோம். 3 செக்டர் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% வெயிட்டேஜ் வருது பாருங்க. ஸோ 4 ஸ்டாக்கு 35% வெயிட்டேஜ், 3 செக்டர் 60% வெயிட்டேஜ். சரி, இதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். இது எதுக்காக இதெல்லாம் காமிச்சேன் அப்படின்றத. முதல்ல வந்து ஸ்டாக் பற்றி வந்துடும். இந்தியாவில் இருக்கிற நம்பர் 1 ஸ்டாக்கு, நம்பர் 2 ஸ்டாக் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். இது என்ன நடந்ததுன்னா, இந்த பேங்க் நிஃப்டின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ஹெச்டிஎஃப்சி பேங்க் 30%, ஐசிஐசிஐ பேங்க் 23%, மோர் தென் 50% வெயிட்டேஜ் அந்த 2 ஸ்டாக்கு இருந்தது. இதனால் வந்து பேங்க் நிஃப்டியை ட்ரேட் பண்ணும்போது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கையும் ஐசிஐசிஐ பேங்க்கும் வச்சு பேங்க் நிஃப்டி வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு 30% வெயிட்டேஜெல்லாம் ரொம்ப அதிகம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒப்பீனியன்லாம் நிறைய எழுந்தது. இது என்னென்னா, அப்போல்லாம் வந்து பேங்க் நிஃப்டியில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணின்னு இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், என்எஸ்சி வந்து வீக்லி எக்ஸ்பைரி கொண்டு வர்றதுன்னு முடிவு பண்ண உடனே பேங்க் நிஃப்டியில் தான் வீக்லி எக்ஸ்பைரியை கொண்டாந்தாங்க, நிஃப்டியில் கொண்டாடல. அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு தான் வந்து நிஃப்டியில் வீக்லி எக்ஸ்பைரி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரிலாம் ட்ரேட் பண்ணும்போது இதை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது ரொம்ப நாளாக இருந்தது அந்த குற்றச்சாட்டு. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, செபியில் திடீர்னு போன வருஷம் கடைசியில் நாங்கள் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து ரீஜெக்ட் பண்ணுறோம். அதில் வந்து எந்த ஒரு ஸ்டாக்குக்குமே மேக்ஸிமம் வெயிட்டேஜ் வந்து 20% தான் இருக்கணும். அது இல்லாமல் வந்து அந்த இண்டெக்ஸில் இருக்கிற டாப் 3 ஸ்டாக்குக்கு சேர்த்து 45% என்னமோ அதுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டோரியை நான் கட் ஷார்ட் பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட ஹெச்டிஎஃப்சி பேங்க் 30% வெயிட்டேஜ் இருந்தது, இப்போ 19% ஆகிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரெல்லாம், அதாவது இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டெலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பேங்க் பீஸு, அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸு,
அதில் யாரெல்லாம் இந்த பேங்க் நிஃப்டி என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அந்த ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி பணத்தை வாங்கி போட்டிருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து 100 ரூபாய் அவங்க கிட்ட இருக்குதுன்னா அதில் 30 ரூபாய் HDFC பேங்க்கில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை 19 ரூபாய்க்கு குறைக்கணும். அதாவது அவங்க வச்சுருக்கிற ஷேரில் கிட்டத்தட்ட மோர் தென் 35% ஆஃப் த ஷேர்ஸை வந்து அவங்க விற்கணும். அது எவ்வளோ வருதுனாக்கா கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாய். ஸோ 3500 கோடி ரூபாய்க்கு உண்டான அளவுக்கு HDFC பேங்க் ஷேரை வந்து மார்க்கெட்டில் வித்தாகணும். இப்போ அதுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க. மார்ச் 2026 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ 3500 கோடி ரூபாய்க்கு ஒரே ஒரு ஸ்டாக்கை விற்கணுமே. அதே போல் ICICI பேங்க்கும் கிட்டத்தட்ட 3000 கோடி. இந்த 2 ஸ்டாக் மட்டும் சேர்ந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6500 கோடி ரூபாய்க்கு உண்டான ஷேர்ஸ் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் வந்து வித்தாகணும். அவ்வளோ ஷேரு இவ்வளோ ஷார்ட் டைமில் விற்றாக்கா என்ன நடக்கும்? ஷேர் விலை இறங்க தான் செய்யும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபெப்ரவரி 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் வந்து கிட்டத்தட்ட 10% இறங்கியிருக்குது. ICICI பேங்க் ஒரு 7-8% இறங்கியிருக்குது. இன்ஃபேக்ட் கடந்த வாரம் தான் HDFC பேங்க் வந்து லோவஸ்ட் லெவல் ஸ்விங் லோ அப்படின்னு சொன்னாங்க. 10,000 ருபீஸில் இருந்தது, இப்போ 900 பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது 10% வந்துடுச்சு. ICICI பேங்க் ஒரு 7-8% வந்துடுச்சு. இது வந்து பேங்கிங். அதுக்கடுத்தது ரிலையன்ஸு 3வது ஸ்டாக்கு. ரிலையன்ஸ் வந்து ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணது காரணம் என்னென்னா இவங்க ரொம்ப ஜாலியாக வந்து ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கி குறைவான விலைக்கு வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி ஓப்பன் மார்க்கெட் ரேட்டுக்கு விற்றுன்னு இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு நல்ல லாபம் வந்தது. இப்போது இந்த ட்ரம்ப் பண்ணுற வேலையினால இது ஒரு பெரிய அன்சர்டனிட்டி ஆகிப்போச்சு. இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது நிறுத்துமா நிறுத்தாதா? பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, நல்லதாக இருந்தாலும் அது ஏற்றுக்கும், கெட்டதாக இருந்தாலும் ஏற்றுக்கும். இது நல்லதா கெட்டதா அந்த ஒரு அன்சர்டனிட்டி இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை தான். இந்த ரஷ்யன் க்ரூட் ஆயில் அன்சர்டனிட்டி வந்து மிகப்பெரிய அன்சர்டனிட்டியாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட ஒரு 12-13% கடந்த 2 மாதத்தில் இறங்கி இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 3 ஸ்டாக் சேர்ந்து 30% இறங்கிடுச்சா? இந்த 3 ஸ்டாக் சேர்த்து நிஃப்டியில் 30% வெயிட்டேஜ் இருக்குது. 30% வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்கு ஆவரேஜாக 10% இறங்கிச்சுன்னா நிஃப்டி 3% இறங்கி இருக்குது. அதாவது நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 800 புள்ளிகள் இறங்கி இருக்குது இந்த 3 ஸ்டாக்கால் மட்டும். இந்த 3 ஸ்டாக் மட்டும் கடந்த 2 மாதமாக இறங்காமல் இருந்திருந்தால் நிஃப்டி இப்போ இருக்கிறத விட கூடுதலாக ஒரு 800 பாயிண்ட்டுகள் கூட இருந்திருக்கும். அதுக்கடுத்து 4வது இன்ஃபோசிஸ். 5% வெயிட்டேஜ், அது 40% இறங்கி போச்சு. 5% வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்கு 40% இறங்கிச்சுன்னா அதுவே வந்து நிஃப்டியில் 2% இழுத்துரும். அது ஒரு 600 புள்ளிகள். இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 புள்ளிகள்ன்ற அளவுக்கு நிஃப்டி இறங்கி இருக்கிறதுக்கு இந்த 4 ஸ்டாக் மட்டும்தான் காரணம். அப்படி நீங்கள் செக்டராக வந்தீங்கன்னா கூட டாப் செக்டர் பேங்க்கு, ஃபைனான்ஷியல்ஸு, அதில் தான் ICICI பேங்க், HDFC பேங்க் ஸ்டோரி சொல்லிட்டேன். அடுத்தது ஐடியில் இன்ஃபோசிஸ் மட்டுமா 40% இறங்கிச்சு, TCS 40% இறங்கிடுச்சு. அதுவும் நிறைய பாயிண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியர், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம மார்க்கெட் டவுனாக இருக்கிறதுக்கு 3 காரணம் சொன்னேன். ஒன்று வந்து டேக்ஸு, 2வது FII செல்லிங், 3வது ஃபாரின் பாலிசிஸு, 4வதாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேரையும் சேர்த்துக்கணும். அதை நான் மறந்துட்டேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேர் வந்து மார்க்கெட் லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டரு ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது ஐடி செக்டர்ஸ்லாம். ஸோ அப்போது டாப் 3 செக்டருமே வந்து ஹியூஜ் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. டாப் 4 ஸ்டாக்குமே ஹியூஜ் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்கே இந்த மார்க்கெட் தேரும்? சரி, இப்போ நம்ம அடுத்த கதைக்கு வரும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 12ஆம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சீஸ் ஃபயர் வந்தது. அன்றைக்கி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் ஏறிச்சு. அதுக்கப்புறம் 5 மாதத்துக்கு அதுக்கு 0 ரிட்டர்ன். 5 மாதத்துக்கு 0 ரிட்டர்ன் கொடுத்தது அக்டோபர் மாதம் ஒரே மாதத்தில் 6% ஏறிச்சு. நம்ம ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, ஒரே வருஷத்தில் 40% ஏறி போச்சு, அடுத்த 3 வருஷத்துக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். அதே போல் 5 மாதத்துக்கு 0 ரிட்டர்ன் கொடுத்துட்டு 6வது ஒரே மாதத்தில் அந்த 5 மாதத்துக்கு சேர்த்து ரிட்டர்ன் கொடுத்தது. அதே போல் இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னென்னா, போன அக்டோபர்லேருந்து இந்த மார்ச் வரைக்கும் 0 ரிட்டர்னில் தான் இருக்கிறோம். அதனால் ஒரு வேளை ஏப்ரல் மேலே இந்த போன அக்டோபரில் நடந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து ஒரு 5-6% மேலே போகுமா? அப்படி போனால் நிஃப்டி 27,000 போகுமா?
அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. இதுக்கு என்னென்ன சாதகமான விஷயங்கள் பற்றி பேசணும்னாக்கா, நம்பர் 1, இந்த மார்ச் மாதத்தோட இந்த ஐசிஐசிஐ பேங்க்லையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையும் எவ்வளோ செல்லிங் நடக்கணுமோ அவ்வளோ செல்லிங்கை நடந்து முடிஞ்சிடும். ஏப்ரல் மாதம் செல்லிங் இருக்காது. ஸோ அதனால் ஓரளவுக்கு ஏப்ரல் மாதம் இப்போ ஏன்னா இவ்வளோ செல்லிங் வரப்போகுது அப்படின்னு இருக்கும்போது யார் போய் துணிஞ்சு வாங்குவாங்க? வாங்கினா இன்னும் செல்லிங் தான் வந்துன்னு இருக்கும். இப்போ அட்லீஸ்ட் இதுக்கு மேலே எதுவும் செல்லிங் வராது அப்படின்னும் போது ஏதோ கொஞ்சம் பேர் கொஞ்சம் பை பண்ண ஆரம்பிச்சு அது கொஞ்சம் ரிவைவ் ஆச்சு அப்படின்னா, ஒருவேளை அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க்கும் அது எவ்வளோ லாஸ் ஆச்சோ அந்த லாஸை ரெக்கவர் பண்ணாங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 500-600 புள்ளிகளுக்கு நிஃப்டியை கான்ட்ரிபியூட் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ யூஎஸ் கூட இந்த யூஎஸ்ஸு இந்த அன்சர்டினிட்டிலாம் மேபி நெக்ஸ்ட் 1 or 2 monthsக்குள்ளார சப்சைட் ஆகிட்டு ஏதோ ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு ரிலையன்ஸ் ஓரளவு கொஞ்சம் ரெக்கவர் ஆச்ச நாள். மேபி அது எவ்வளோ 12-13% ஊந்துருக்குது. அந்த அளவுக்கு அது திரும்ப அது 1612 நினைக்கிறேன் அது ஹை. இப்போ 1400 கீழே இருக்குது. அது அந்த 1600 கிட்ட போச்சுனால் அகெயின் அது இன்னொரு 250-300 பாயிண்ட் நிஃப்டி கான்ட்ரிபியூட் பண்ணோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சப்சைட் ஆகிடும். முன்ன கூட அப்போ தான் இந்த டீப் சீக்குன்னு ஒன்று பெரிய பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறம் சிப் இண்டஸ்ட்ரிலாம் ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிச்சுது. அந்த மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கடந்த 30 வருஷம் சரித்திரம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. பட் ஒரு தடவையும் மீண்டு தான் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஓரளவுக்கு ஒரு மீண்டு ஏதோ கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? ஒரு ஐடி ஸ்டாக்ஸும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் ரெக்கவர் ஆகி, ரிலையன்ஸும் ரெக்கவர் ஆனாக்கா மேபி ஒரு ஓவரால் சென்டிமெண்ட்டு கொஞ்சம் புல்லிஷ் ஆகும். அப்போ எல்லா ஸ்டாக்ஸும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சதுன்னா கூட ஓரளவுக்கு ஒரு எப்படி போன அக்டோபரில் ஒரு 6% ரேலி வந்ததோ அந்த மாதிரி ஒரு 6% 7% ரேலி ஏப்ரல் மாதம். மார்ச் மாதத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏப்ரல் மாதம் கார்பரேட் ரிசல்ட்ஸும் வர ஆரம்பிச்சிடும். அந்த கார்பரேட் ரிசல்ட்ஸும் ஓரளவு நல்லா இருந்ததுனால் ஒரு ஏப்ரல் மேலே ஒரு 1500 புள்ளிகள் அந்த மாதிரி போய் ஒரு ஏப்ரல் மேலனாலும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு ஜூன் மாதத்துக்குள்ளாராவது நிஃப்டி ஒரு 27,000 டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி அது டச் பண்ணாலுமே அது ஒரு பெரிய ரிட்டர்ன் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது 26 ஆரம்பித்தோம். 27,000 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது 6 மாதம் டைம் பீரியடு. 6 மாதம் டைம் பீரியடில் 26,000 27,000 போச்சுன்னு வச்சுங்களேன், அது என்ன பர்சன்டேஜ் வைஸ் பாருங்கள், அது ஒரு 4% தான். பட் அட்லீஸ்ட் அதுவே இப்போ ஒரு பெரிய என்ன சொல்கிறது, எட்ட முடியாத டார்கெட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. பார்ப்போம் இந்த ஏப்ரல் மே ஜூனில் ஏதாவது ரிவைவல் இருக்கா, ரிவைவல் இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பமாக இருக்குது. ஸோ ஜூன் மாதத்துக்குள்ளார 27,000 போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.